நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறானுங்க சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு வாய்ஸ் பேக்கு, அதுக்கப்புறம் கன் ஸ்கின், அதுக்கப்புறம் பண்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. அதில் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதுக்கு தாண்டி ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் பேனர் ஒன்று கொடுக்குறானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேனர், இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்கானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஒருத்தமாக தான் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதா கன் ஸ்கின் அதனால் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா டைமுக்கு கொடுக்குறானுங்க ஒரு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ ஒன்று கொடுக்குறானுங்க, அது என்னமோ டோக்கனா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் நல்லா தான் கைஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டாக கொடுக்குறாங்க. விட்டாக கொடுக்காம ஒரு செட்டாக கொடுக்குறாங்க. தலை ஒன்று ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. ஆனால் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணுறது, ஓசியில் கொடுக்குறானுங்க. ஓகே, தூக்கி போட்டு வா, ஜோப்பில் போட்டு போக வேண்டியதான். இந்த பண்டில் நல்லா தான் இருக்கிற பட்சத்தில் இந்த பண்டில் நம்ம எடுக்கணும்னா நம்ம போய் மேட்ச் ஆடி டோக்கனை எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுக்கணும். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுனால ஒரு டோக்கன் கொடுத்துருவானுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நானே லாகின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட் டோக்கனை ஃபஸ்ட்டுக்கு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இது கூடி சீக்கிரமாகவே இந்த பண்டில் நம்ம எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். டெய்லி மிஷின் முடிச்சா தான் இந்த டோக்கனை வச்சு நம்மளால் அது எடுக்கவே முடியும். ஓகே, இதில் இருக்கிற கன் ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மேட்சஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கானுங்கிறது சரியாக தெரியல. போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலண்டரில் என்னென்னமோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று, அதுக்கப்புறம் இது என்னது டச் பண்ணி உள்ளே போய் பார்ப்போமா. மேட்சுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கிறதுனாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் மாற்றிட்டானுங்க. நல்லா தாங்க இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சோலோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேப் ஒன்று விட்ருப்பானுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புது மேப் இருக்குது. இந்த மேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கைஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசா, ஓகே பழசுன்னு நினைக்கிறேன். இது கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட் டோக்கனு இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸா, இது டெட் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். வேறு என்ன கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வேறு என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரானுங்க. நல்லா தாங்க இருக்குது. இதுக்கு நம்ம மேட்ச் ஆடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோவா, ஓகே வீடியோ. இது தேவையில்ல. இது என்னன்னு சரியாக தெரியல. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது ஈவெண்ட்டாக இருக்குமோ என்ன இது அடப்பாவீங்களா. டைமண்ட் ஈவெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டில் வரப்போகுது. இந்த பண்டிலுக்கோசரமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஈவெண்ட் கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அதை எடுக்க போகிறது கிடையாது. சுமாராக தான் கொண்டு வருவானுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போவோமா. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான சம்பவம் நம்மளுக்கு நடந்துச்சு. கர்நாகாரன் நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு பக்கையே உருவாக்கி கொடுத்துட்டான். ஓகே, மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். மேட்சுக்குள்ளே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதாக பண்ணி கொடுத்துருந்தானுங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாபியை பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளையிங் க்ளைடர் மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நம்ம மேட்ச்லேயும் இருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இறங்க போகிறேன். பார்த்தீங்கன்னா டைமிங்கும் முடிஞ்சிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளைட்டிங் க்ளைடர்கிட்ட தான் போய் இறங்க போகிறோம். இறங்க போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, க்ளைடர் அங்கே தான் இருக்குது. ஃப்ளையிங் க்ளைடர்னு சொல்கிறதா அது என்ன தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இறங்கினேன். எனிமி சுற்றி முற்றி இறங்கினானுங்க. இத்தனை பேரா எங்கேருந்துடா வந்தீங்க? எனிமியை மட்டும் என்ன டார்கெட் பண்ணியிருக்கீங்க? அங்கே ஒருத்தன் ஓடுறான், அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா வேணாம் குளோவால் போட்டாங்க. குளோவால் போட்டான் சும்மா விடுவோன்னா சுற்றிட்டு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 2 பேர் இருக்கானுங்க. இவங்க 2 பேர் சண்டை போட்டுருந்தானுங்கன்னா சரி இவனுக்கு எப்படியா நம்ம அழுத்தி பிடிச்சி டேமேஜ் கொடுப்போம்னு நினச்சி பார்த்தா பொருட்கால பார்த்தீங்கன்னா அவன் வந்தவனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அழுத்துனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் எப்படின்னு தப்பியாக சமாளிக்க முடியாதுங்கிறோம் குளோவில் போட்டு கவர் பண்ணி மெடிக்கிட்ட சுற்ற ஆரம்பித்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனிமி எப்படினாலும் குளோவில் உடச்சி போடுவாங்க. நிறைய பேர் இங்கே தாங்க இறங்குவாங்க. செத்தாலும் இங்கே தான் வருவீங்களாடா, இங்கேயாவது வேறு எங்கேயாவது போகலன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா குளோவலுக்கு பின்னாடி மாட்டிருக்கான். இங்கே 2 பேர் சண்டை போட்டுருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா கையில் குத்திட்டு இருக்கான். நம்மகிட்டையும் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா ஆமோ கிடையாது. ஆமோ இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்று ஆமோ கிடைக்கும். அதாவது ஆமோ இல்லை கன்னே கிடைக்கும். கிடச்சிருச்சுட்டா, டபுள் பேரில் கிடச்சிருச்சு. உங்களை சும்மா விடுறதா இல்லை எவனாக தான் அடிப்பேன், எவனாக இருந்தாலும் வெட்ட வேண்டியதான். இங்கேந்திரா இருக்கான் தம்பி, இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சு விட்டாச்சு. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் லூட்டை பிடிக்க வேண்டியதான் பொறுக்கியாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா பயவிலையிலேருந்து நிறைய லூட் எடுத்தாச்சு. அது இல்லாமல் வெடிக்கிட்டும் கிடச்சிச்சுங்கனால மேலே வந்து பார்த்தா எவனோ மேலே வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தான். உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா கண்ணா மாற்றி அழுத்துறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பயவிலைக்கு டேமேஜே கிடைக்க மாட்டேன். ஒழிஞ்சிக்கிட்டேன் இதுக்கு மேலே அடிக்க முடியாது, எப்படி இருந்தாலும் நம்மளை போட்டுருவானுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதே இடத்துல தான் இறங்குவீங்களா, வேறு எங்கேயும் போக மாட்டீங்களா? பீக்கில் தான் நிறைய பேர் இறங்குவீங்க.
இந்த இடத்துக்கு ஏன்டா வரீங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி நம்மளை பார்த்தீங்கன்னா மாட்டிட்டோம் பார்த்தீங்களா. எந்த இடத்துல மாட்டினோன்னானே நம்மளை பிடிச்சிருவானுங்க போல. அங்கே ஒரு பயப்பட இருந்தால் அவனை ஒரே அடியை அடித்து போட்டலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஓசிக்கில் எடுத்துட்டான். ஏன்னா ஓசிக்கில் எடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தர் இறங்க ஆரம்பித்தான். அவனை பார்த்தீங்கன்னா போட்டு பொழக்கலான்னு பார்த்தா என்ன போட்டு பொழந்துட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் ஏன்டா டேய் நானே செவனியன்னு தான் நான் இருந்தேன், என்னை வந்து அடிச்சிட்டல. சரிடா ரிவெஞ்ச் எடுக்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதே இடத்துல இறங்கினேன். எல்லாரும் அதே இடத்துல இறங்கினேன். நானாச்சும் வேறு இடத்துல இறங்கியிருக்கலாம். ஆனால் இறங்கினது எவ்வளோ பெரிய தப்பாகி போச்சுன்னு இப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்து போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்ட மக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இறங்கினேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கீ இருக்கிற இடத்துல தான் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டேன். என்னால் பார்த்தீங்கன்னா நவர கூட முடியலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அதாவது ரிவ்யூ ஆகி திரும்ப வந்தேன் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆகி திரும்ப வந்ததுலேருந்து கீழே இறங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி வசமாக மாட்டிக்கல. என்னால் கேமராவை திருப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் இறங்க முடியல, ஷூட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னால் நவர கூட முடியல. நான் எவ்வளோவோ நவுத்தி பார்த்துட்டேன், என்னால் முடியலை. அதாவது பார்த்தீங்கன்னா என்னால் நவர கூட முடியல. அதுவும் பறக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் நவுந்து பார்க்குறேன். அதுவும் நான் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பலூனும் நவுறுது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எதை அப்படி மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டினது அப்படி. என்னால் மேப்பையும் ஓப்பன் பண்ண முடியல, ஷூட்டும் பண்ண முடியல, நவரமும் முடியலை, அலாக்கும் போட முடியல. அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் பண்ணால் ஸ்கேட் போர்டையும் ஆக்டிவேட் பண்ண முடியல. இல்லை ஸ்கேட் போர்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த ஸ்கேட் போர்டையும் நான் ஆக்டிவேட் பண்ண பார்த்தேன். என்னால் முடியலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன். எப்படி என்னால் நவர முடியுது? என்னால் நவர கூட முடியலையே. என்னடா ஆச்சு கருதா என்னடா பண்ணிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்னால் நவர கூட முடியல. அப்படி வசமாக மாட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா பலூனும் நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் வந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டேன். டேமேஜ் எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா பக்லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேட் போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா சரிக்கு விளையாண்டுருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்மளுக்கு கேட் போர்டே பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே விட்டுருந்தானுங்கன்னு சொல்லிட்டு செமையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை பார்த்தீங்கன்னா சுத்தனா நம்ம மார்க்லாம் மேலே போடுறானுங்க, நல்லா தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு பார்த்தா எனிமி வர ஆரம்பிச்சிட்டான். எனிமி வந்துட்டால கன்று நம்மளுக்கு கிடச்சிச்சு. அவனை பார்த்தீங்கன்னா பிறந்தலான்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சான். பைப்பில் பண்ண உஷாராயிட்டான். உஷாரானவனே அவன் சும்மா விட்டுருவானா தம்பி, அவனை போடாமல் பழக்காமல் விட மாட்டான். நீ தம்பி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓடிதான். மேலேயும் ஒருத்த ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானா. மேலே இருக்கவனே எப்படியாவது அடித்து முடிச்சு விட்டுறலான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தான். அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு டேமேஜ் உள்ளாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வெளியே வந்து தான் அவனும் வெளியே வாடின்னு பார்த்தா ஸ்கோப் போட்டு பார்த்தா என்ன அடித்தது எவனான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா ஸ்பெக்கேட்டில் பார்த்தா பார்த்தீங்கன்னா பயபில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருந்தால் போல இருக்குது. ஏன் கேட்டதெல்லாம் வந்து என்ன அடிச்சிட்டான். என்ன அடிச்சோட சரி இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிட்டா. அவசரமான வீடியோ செஞ்சுக்கிறேன். டேக் கேர், பை பை, வட்டாமங்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.